ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர். இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட, சுவாமி நீங்க வந்து பிரத்யங்கராவை வந்து சாத்வீகமா வழிபடணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, சொல்றீங்க உங்க பதிவுல எல்லாம். நிறைய பேர் வந்து நடுராத்திரி தான் வழிபடுறது உத்தமம். ஹோமத்துல வந்து மிளகாவை போடணும் அப்படின்னு சொல்றாங்களே, எது சாமி நாங்கள் வந்து பின்பற்றுறது? எங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கணும். ஏன்னா எது எப்படி பண்ணா என்ன பலன் அப்படிங்கிறது தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. தவறில்லை, உங்களுடைய அஞ்ஞானம். அதாவது மிளகாய் அப்படிங்கிறது வாமாச்சாரத்துக்கு சமானம். ஹோமத்துல மிளகாய் போட்டு பண்றதுங்கிறது வாமாச்சாரத்துக்கு சமானம். அதை பண்ணக்கூடாது. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நான் நிறைய பதிவுல உங்களுக்கு நான் என்னுடைய எதிர்ப்பை நான் தெரிவிச்சிருக்கேன், இதுலேயும் தெரிவிக்கிறேன். யாருமே அழியணும் அப்படின்னு நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு எங்களை தொடர்பு கொள்ளாது. அதற்கான நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுறாங்களோ நீங்கள் பண்ணிக்கணும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் கொடுங்க. நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும், இன்னொருத்தர் வந்து அழியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏற்கனவே ஏதோ நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் ஏதோ பண்ணியிருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி அஃபெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் ஃபர்தராக அடுத்தவன் அழியணும்னு நினச்சி நீங்கள் தான் பண்ண போய் ஏ டு பி, பி டு ஏ, ஏ டு பி, பி டு ஏ, இது வந்து ஒரு எல்லையற்ற போராட்டமாக ஒரு சூழலுக்குள்ள நீங்களே போய் உங்களை சிக்கிக்கணும். நீங்கள் மட்டும் சிக்காமல் உங்களுடைய மனைவி, மக்கள் எல்லாரையும் அதில் வந்து தள்ளுறீங்க, படுகொழியில் தள்ளுறீங்க. நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. என்ன கேட்டால் இது அவசியமற்றது. அம்பாளை வந்து என்றைக்குமே எந்த ஒரு அம்பாளையும் லக்ஷ்மி ஸ்வரூபமா, சாந்த ஸ்வரூபினியா நம்ம வழிபடும் பொழுது நமக்கு என்ன வேணுமோ ஆனந்தமாக தரப்படும். எதற்கு இந்த குறுக்கு வழி? அவசியம் இல்லையே. சாத்வீகமாக வழிபட்டு சாத்வீகமான திரவியங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதை பயன்படுத்தி அம்பாள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வசியமாய் வருவோம். அதாவது கருணையே உள்ளவன்றவங்க தான் இந்த பிரத்யங்கரா தேவி. அவளை வந்து நீங்கள் அம்மா நீயே கதி, உன் பாதமே சரணாகதி அப்படின்னு சொல்லும்போது உங்களை தன்னுடைய குழந்தைய வந்து ஒரு பெற்ற தாய் எப்படி அரவணைச்சிப்பாளோ அந்த மாதிரி அரவணைச்சிப்பாள். அதே இது அவள் ஏற்கனவே சொன்ன உக்ர சுரூபிணி, உடம்பு ஃபுல்லும் ஜுவாலை. அப்படிப்பட்டவளை இன்னும் ஃபர்தராக நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அதெல்லாம் வேண்டாம். சாத்வீகமா நான் நன்னா இருக்கணும், எனக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைக்கணும், சகல சௌபாகியம் கிடைக்கணும், அஷ்டைஸ்வரியம் கிடைக்கணும்னு சொல்லி அம்பாவை பிரார்த்தனை பண்ணும்போது ஆனந்தமாக தருவாள். அதுதான் என் அம்மா. எல்லாருக்கும் சகல சௌபாகியம் அஷ்டைஸ்வரியமும் கிடைக்கணும்னு சொல்லி குருநாதரையும் அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். பரிபூர்ண ஆசீர்வாதம். ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர்.